Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த ஜூலை 19ஆம் தேதி கருங்கடலில் ரஷ்யாவின் கடல் எல்லைக்குள் பயணித்துக் கொண்டிருந்த வணிக கப்பலான MV கோல்டன் லியோ மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. துருக்கியைச் சேர்ந்ததும் கினியா பிசாவ் கொடியேற்றிய கோல்டன் லியோ என்ற சரக்கு கப்பல் மீது 3 ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த கப்பலில் இருந்த 6 சிறுவர்கள் மற்றும் 4 இந்தியர்கள் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியிருக்கிறது. யுக்ரைனின் ஒடேசா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டபோது ரஷ்யாவின் தாக்குதல் நடைபெற்றதாகவும் அந்த கப்பலில் 5 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 17 பணியாளர்கள் இருந்ததாகவும் துரதிருஷ்டவசமாக இந்த தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் மேலும் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. யுக்ரைனுக்கான ராணுவ தளவாடங்களை ஏற்றிச் செல்வதாக கருதப்படும் கப்பல்களை தொடர்ந்து குறிவைப்போம் என்று கூறி இத்தாக்குதலை ரஷ்யா நியாயப்படுத்தியிருந்தது. வணிக கப்பல் போக்குவரத்தை குறிவைப்பதையும் அப்பாவி பணியாளர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதையும் கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தக சுதந்திரத்திற்கு தடையை ஏற்படுத்துவதையும் கண்டித்திருக்கும் இந்தியா இத்தகைய செயல்கள் உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதும் எந்த சூழ்நிலையிலும் குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் இதுகுறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவிடமும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் என்று கூறியுள்ளார். மேலும் கடல்சார் நிர்வாக இயக்குநரகத்திடமிருந்து பெறப்பட்ட தகவலின்படி கினியா பிசாவ் கொடியுடன் இயங்கும் அந்த கப்பல் ஒடேசாவிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு தானியங்களை ஏற்றியிருந்தது என்றும் விளக்கமளித்துள்ளார். முன்னதாக ரஷ்யாவின் தூதரக பொறுப்பாளர் விளாடிமிர் லெடோனாவை வரவழைத்து முறையான எதிர்ப்பை இந்தியா பதிவு செய்துள்ளது. மேலும் வணிக கப்பல்களை குறிவைப்பதும் அதனால் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அவை தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் ரஷ்ய அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு ரஷ்ய தூதரக பொறுப்பாளரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்தியாவுடன் தொடர்பில் இருப்பதாக கூறியுள்ள கிரெம்ளின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் யுக்ரைனின் இராணுவத்திற்கு ஆதரவளிப்பதாக கருதப்படும் கப்பல்களை ரஷ்ய படைகள் தொடர்ந்து குறிவைக்கும் என்று வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போரில் இந்திய கப்பல் மாலுமிகள் கொல்லப்பட்டது இதுவே முதல் முறையாகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.